அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 3 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ப்ரான்ஸ் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ப்ரான்ஸ் 3 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். பூண்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால ஒரு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணதில் நான் வந்து சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ண ப்ரான்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ப்ரான் ரொம்ப குக் பண்ணாதீங்க, ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு அரைகுறையாக குக் ஆகிற அளவுக்கு ஒரு 70% குக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாட்டரையும் ரைஸையும் சேர்த்துடலாம் பிரியாணிக்கு. ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் புதினா வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் நான். ஆல்ரெடி வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி இருக்குது நம்மக்கிட்ட, இந்த ப்ரான்ஸில் வந்து தண்ணி. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து தம் வைக்க
ஒரு 45 மினிட்ஸ் தம் வச்சுருங்க. பிரியாணி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. தேங்க்யூ.